ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு நம்ம பார்க்கலாம். பீர்க்கங்காய் தக்காளி கடையல் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நான் இதுக்கு வந்து ஒரு மண் சட்டியை வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, சீரகம் போட்டு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை நான் வந்து உரித்து கழுவி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா. இதில் வந்து நம்ம பொடி எதுவும் சேர்க்க தேவையில்லை, பச்சை மிளகாவை நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் மெயினே வந்து என்னதுன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு, 1.5 கைப்பிடி அளவு நான் சேர்க்குறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி உள்ளே போட்டு விட்டுலாம். போட்டதுக்கப்புறம் தக்காளி, நான் சின்ன தக்காளியாக ஒரு 4 தக்காளி, ரொம்ப சின்னதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4, பெரிய தக்காளினா ஒரு 3 தக்காளி போதும். கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா ஒரு கிளறிடுவோம். கிளறினதுக்கப்புறம் நான் ஒரு 4 சின்ன பீர்க்கங்காய் வந்து தோல் உரித்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம போட்டுடலாம். என்னடா காய் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பீர்க்கங்காய் வந்து வேக வேக நீர் காய் தான், அது கொஞ்சோண்டா போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து கல்லுப்பு தேவையான கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காணலைன்னா திருப்பி ஒருக்கா போட்டுக்கலாம். உப்பு போடும்போது கையை உதறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்னுடைய கை ஈரமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உதறிருக்கேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க. அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா ஒரு கிளறிடுவோம். திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் மட்டும் நான் சேர்க்குறேன். மிளகாத்தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. பச்சை மிளகா தான் காரத்துக்கு நம்ம தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போயே பாருங்கள், கொஞ்சம் பீர்க்கங்காயிலேருந்து கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணவே கிடையாது. ஆல்ரெடி அதிலே தண்ணி வந்து நிறையா விட்டுச்சு பாருங்கள். அதிலே வந்து இந்த வெள்ளைப்பூடு எல்லாமே வந்து வெந்துடும், தக்காளி எல்லாமே வந்து. திருப்பி நான் மூடி போட்டு மூடி அப்பப்போ எடுத்து நல்லா ஒரு கிண்டினோடனே தக்காளி நல்லா கொஞ்சம் ஒரு நல்லா வெந்துருச்சு. தக்காளிலாம் வந்து காயுமே கொஞ்சம் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் சரியாக வரும். திருப்பி நம்ம மூடி போட்டு சிம்லேயே தான் வச்சு பண்ணுறேன் நான் வந்து. லாஸ்ட் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி வச்சுட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து நமக்கு வந்து அங்கே குழம்பு கொதிக்கும். ஏன்னா மண் பாத்திரங்கள்னால கொதிக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பருப்பு கடையிற மத்தை எடுத்து நல்லா பருப்பு கடையிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடணும், கடைஞ்சிடணும். சாப்பிடாத குழந்தைகளோட நம்ம ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே சேர்க்குறதுனால குழந்தைகளுக்கு நம்ம நல்லா கொடுக்கலாம். பீர்க்கங்காய் வந்து ரொம்ப சத்து. சூடான சாதத்தில் இந்த பீர்க்கங்காய் தக்காளி கடையில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி 2 அப்பளம் போட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.